பாசிசத்தின் கோர முகத்தை காட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தலைவர் என புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடந்த உளவியல் மாநாட்டில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சில குறிப்பிட்ட பள்ளிகளின் பெயரை கூறி, குறிப்பாக குளூனி பள்ளி மற்றும் சில சிறுபான்மை பள்ளிகளின் பெயரை உச்சரித்து, அங்கு படிக்கும் மாணவர்கள் அவைத்தலைவர் செல்லும் பகுதிகளில் எல்லாம் சைக்கோவாக திரிகின்றனர் என கூறியிருப்பது கண்டனத்திற்குரியது. மதிப்பிற்குரிய மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களின் இப்பேச்சில் மதவெறி வெளிப்பட்டுள்ளது. குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு தனியார் பள்ளிகள் உள்ள நிலையில் குறிப்பிட்ட சில சிறுபான்மை பள்ளிகளின் பெயரை மட்டும் உச்சரித்தது ஏன் என்ற கேள்வியை எமது அமைப்பு முன்வைக்கிறது. இதுதான் உளவியல் பாதிப்பு என்பதை அவைத்தலைவர் தெரிந்து கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம். மேலும் புதுச்சேரியில் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மட்டுமே உளவியல் ரீதியாக சீரழிந்து இருக்கிறார்களா? ஏனென்றால் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சனாதன பாசிச திட்டங்களை இன்று பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு சென்று உளவியல் ரீதியான பாதிப்புகளை உருவாக்கி வருவதே அரசுதான் என்ற குற்றச்சாட்டை எமது அமைப்பு முன்வைக்கிறது. மேலும் ஆட்சியாளர்கள்தான் பதவி முகத்தில் உளவியல் பாதிப்பில் உள்ளீர்கள் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறோம். ஏதோ ஒரு தனியார் பள்ளியில் நடந்த ஒன்றை சம்பவத்தை வைத்து ஒட்டுமொத்த தனியார் பள்ளி மாணவர்களையும் சைக்கோக்கள் என குற்றம் சுமத்தியதும் மட்டுமல்லாமல், இக்குற்ற சம்பவத்திற்கு சம்பந்தமே இல்லாத குளூனி போன்ற சிறுபான்மை பள்ளி மாணவர்களை மட்டும் சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டியிருப்பது ஏன் என்ற கேள்வியை எமது அமைப்பு முன்வைக்கிறது. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களின் மகள் எந்த அரசு பள்ளியில் படித்தார் என்ற கேள்வியும் எமது அமைப்பு முன்வைக்கிறது. பொறுப்பான அவைத்தலைவர் பதவியில் இருக்கக்கூடியவர், எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டிய அவைத்தலைவர் அவர்கள் பல்கலைக்கழக மேடையில் இவ்வாறு பேசியிருப்பது பகிரங்கமாக மன்னிப்பு கூற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்.